நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார். தேங்க்யூ சார். சார், ஒரு நிமிஷம். ரோம் நகர் எரியறப்போ ஏதோ ஒரு ராஜா பிடில் வாசிச்சானா, அந்த மாதிரில இருக்கு இந்த ஆள் பண்றது. சிபிஐ ரைடுன்னு அவன் ஜட்டி கலண்டு ஓடிட்டு இருக்கிறான். இந்த ஆள் என்ன விளையாடிட்டு இருக்கிறாரு? என்ன சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. சொல்லு டேவிட். சார், இப்போ என்ன பண்ணணும் சார்? நீ என்ன பண்ணன்னு முதல்ல சொல்லு. இல்ல சார், எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் லீவ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கும் நாளைக்கும் லீவு. ஃபர்தரா அவங்க எப்போ வரணுங்கிறத எஸ்எம்எஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் சார். பர்ஃபெக்ட். ஃபினான்ஸ் டீமும் ஐடி டீமும் வெயிட் பண்றாங்க சார். அட்மின்ல நானும் வெயிட் பண்றேன் சார். ஓகே சார், வந்திருக்கிறவங்க சிபிஐ ஆஃபீஸர்ஸா சார்? ஆமா. இப்போதான் சார் முதல்ல வாழ்க்கையில சிபிஐ ரைடு பார்க்குறேன் சார். அவங்க கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கோ. சார், பின்ன என்னையா என்னமோ ரஜினி கமலை பார்த்த மாதிரி சொல்ற? எனக்கு லைட்டா உதறலா தான் சார் இருக்கு. சிபிஐ என்ன சிங்கம் புலியா பார்த்த உடனே கைகாலம் உதறதுக்கு? சார், அவங்க கேட்டா என்ன சார் சொல்றது? பதில் சொல்லு. இல்ல சார், என்ன பதில் சொல்றதுன்னு. உண்மையே சொல்லியா? சார், எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு சார். ஏன் சேர்மன் கூட தனியா பெட்டி ஏதாவது கொடுத்து வச்சிருக்காரு என்ன? சார், சம்பந்தப்பட்டவரே கூலா உட்காந்துருக்காரு. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? எங்க அம்மா என்கிட்ட ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவாங்க. செவுத்துல தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்க பள்ளி அந்த பில்டிங்கே அதுதான் தாங்கிக்கிட்டு தான் நினைச்சிட்டு இருக்குமா. போய் வேலையை பார். சார், சிபிஐ ரைடுக்கு நான் வேற என்ன சார் பண்ணணும்? வர்ற ஆஃபீஸர்களுக்கு சரணா பவன்லேருந்து ஸ்பெஷல் தோசையும் ஃபில்டர் காஃபியும் வாங்கி கொடு. அதில் மிச்சம் இருந்து அரை கப் எனக்கும் கொடு. சாமி, இப்போதான் இந்த ஆள் சிரிச்சே பார்க்குறேன். நல்ல விஷயம் நடக்கிறப்போ மூஞ்சிய சீரியஸா வச்சிட்டு இருக்கிறது, கெட்ட விஷயம் நடக்கிறப்போ எப்படித்தான் இந்த ஆள்னால சிரிக்க முடியுதோ. உண்மையிலேயே இந்த ஆள் கில்லி பாபு தான். வேற என்ன? ஒன்றும் இல்லை சார், எம்ப்ளாயிஸ் எல்லாம் கொஞ்சம் பேனிக் ஆகி போயிருக்காங்க சார். அவங்க பேனிக் ஆகிறது என்ன இருக்கு? 2 நாள் லீவ் கிடைச்சிருக்கு. போய் அவங்க பர்சனல் வேலையெல்லாம் பார்க்க சொல்ல வேண்டியதானே? சார், ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க சார். நீ என்னதான் நல்லது பண்ணாலும் தப்பா பேசுற 4 பேர் பேசதான் செய்வான். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. நீ போய் வேலையை பார். சார், அப்போ அவ்வளோதானே சார்? நம்ம செய்யறதுக்கு அவ்வளோதான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நமக்கு மேலே இருக்கவன் தப்பே பண்ணியிருந்தாலும் நீ நான் என்ன செஞ்சிட முடியும்? தப்போ சரியோ, இந்த கம்பெனியில் 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கோம். கம்பெனிக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது நம்ம தான் ஸ்ட்ராங்காக கம்பெனியை சப்போர்ட் பண்ணணும். கம்பெனியோட சைடில் ஃபேமாக இருக்கணும். நம்மளே தேவையில்லாமல் வதந்திகளை பரப்பி இருக்கிற பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணக்கூடாது. ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா இருந்தால் அதை நம்பி இருக்கிற 400 பேர் நல்லா இருப்பான். அந்த 400 பேர் நல்லா இருந்தா அவனை நம்பி இருக்கிற 400 குடும்பம் நல்லா இருக்கும். அதனால எப்பவுமே எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். எஸ் சார். வந்த ஆஃபீஸர்ஸ் என்னோட லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டாங்க. கீழே அட்மின்ல சொல்லி டெம்பரரியாக ஒரு லேப்டாப் தர சொல்லு. சார், சிபிஐ எடுத்துட்டு போன லேப்டாப்ல முக்கியமான ஃபைல்ஸ் எதுவும் இல்லை சார்? கம்பெனிக்கு முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கு. ஆனால் அது சிபிஐக்கு முக்கியமான ஃபைல்ஸ் எனக்கு தெரியாது சார். அந்த லேப்டாப்பை நான் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே உயிர் போகுது. அவங்களால அதை ஓப்பன் பண்ண கூட முடியாது. அப்படியே ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல, அதில் இருக்கிறது எல்லாமே ஓப்பனான விஷயங்கள் தான். சீக்கிரட்டாக எதுவுமே கிடையாது. போதுமா? போய் வேலையை பார். சார், அவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க சார். இங்கேயே தான் இருப்பேன், எப்போ வேணால் வந்து பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் பேப்பர் டிவிலாம் வராமல் பார்த்துக்கோ. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது பரபரப்பாக நியூஸ் வேணும்னா ஒன்றும் இல்லாத விஷயத்த கூட கண்ணு காது மூக்குன்னு வச்சு எழுதிடுவாங்க. ஜனங்களும் அதுக்கு பின்னாடி உண்மை இருக்கான்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஒருத்தனை பற்றி நல்லது சொன்னால் லேஸில் நம்பவே மாட்டாங்க. ஒருத்தரை பற்றி கெட்டது சொன்னால் அது பொய்யாவே இருந்தாலும் உடனே நம்பிடுவாங்க. நம்ம மக்களோட மனநிலைமை அப்படி. நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு துளியாக சேர்த்ததெல்லாம் ஒரு செகண்டில் போட்டு உடைச்சிருவாங்க. பார்த்துக்கோ. இந்த ஆளை தூக்கி ஒரு நாட்டுக்கே பிரசிடென்டா போட்டாலும் சமாளிப்பான் போல இருக்கு. என்னையா பார்க்குற? உன் சிபிஐ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போ சார். போயா. எஸ் சார்.